ஹாய் நண்பா, 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 22,195 காலியிடங்கள் வந்திருக்கு. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெவல் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் டி வேலை வாய்ப்புகள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. அதனை தொடர்ந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் ஜாப் டீடைல்ஸை ஷார்ட்டாக பார்த்துட்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து குரூப் டி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் 1 வேலை வாய்ப்புகளுக்கான நோட்டிபிகேஷன் இப்போ வெளியாயிருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 31 இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. நாடு முழுவதும் மொத்தமா 22,195 காலியிடங்கள் விட்டிருக்காங்க. நம்ம தமிழகத்திற்கு மட்டும் 38 மாவட்டங்கள் வரையாக ஒரு 1000 காலியிடங்கள் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு 18 வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி SC/STக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், OBCக்கு 3 இயர்ஸ் இருக்கு. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ்-சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக் பே 18,000 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அலவன்சஸ் ஒரு 15,000 ரூபாய் நீங்கள் ஆட் பண்ணாலுமே முதல் மாத சம்பளமாக 35,000 to 40,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. லைக் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க. 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா SC/ST, எக்ஸ்-சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள், திருநங்கைகள், மைனாரிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இந்த கம்யூனிட்டி அல்லாத மீதி இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும் 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணி இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. CBT எக்ஸாம் எழுதி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பே பண்ண 500 ஃபீஸ்ல இருந்து 400 ரூபாய் அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதனை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அதாவது SC/ST, எக்ஸ்-சர்வீஸ்மேன்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வகுப்புகளை சேர்ந்தவங்க 250 ரூபாயை எக்ஸாமினேஷன் ஃபீஸாக பே பண்ணுங்க. எக்ஸாம் எழுதி வந்ததுக்கு அப்புறம் நீங்க பே பண்ண 250 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். அந்த எக்ஸாமை கூட நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க. ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு ஒரு 3 டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதும். இந்த 3 டாப்பிக்கை பேஸ் பண்ணி 3 புக்கை நீங்கள் படிக்கணும். அந்த 3 புக்கையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. ஸோ அந்த புக்கை மட்டும் நீங்கள் பை பண்ணி ப்ரிப்பரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10th வரைக்கும் படித்தவங்க எலிஜிபிள் தான். அதே மாதிரி ITI படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அப்பரண்டிஸாக நீங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ 10th தாண்டி 12th, டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு 14 விதமான பதவிகள் வந்திருக்கு. இதில் அதிகப்படியான வேகன்சி இருக்கக்கூடிய பதவி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டனர். இந்த ட்ராக் மெயின்டனர் ஜாப்ல அதிகப்படியான காலியிடங்கள் இருந்தாலும் இந்த ஜாப் நேச்சர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் கேட்டகரியில் வரக்கூடிய வேலை வாய்ப்புங்க. 10th வரைக்கும் படித்தவங்களுக்கு என்ன ஜாப் இருக்குமோ அந்த ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். rrbapply.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருமே கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதாவது ரயில்வேல வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் வேலை வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருக்குது. 2024 அதுக்கப்புறம் 2025 வந்திருக்கக்கூடிய RRB வேலைகளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் RRB வெப்சைட்டில் எந்த ஜாபுக்குமே அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி தான். ஸோ கண்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இந்தியா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த ஆர்டரில் ஃபுல் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அண்ட் அதே நேமை இந்த இடத்துல ரீடைப் பண்ணிக்கோங்க. அதாவது திரும்பியுமே டைப் பண்ணிடுங்க. ஹேவ் யூ சேஞ்ச்டு யுவர் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேமை எப்போமாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. 10th மார்க் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை தான் அப்படி நீங்கள் என்டர் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல திரும்பியும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஜெண்டர் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஜெண்டரை நீங்கள் வந்து கொடுத்துருங்க. எல்லா கொஸ்டினுமே இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ரைட் சைட்லையுமே நீங்கள் ரீடைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் இமெயில் ஐடி மூலமாக
ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், அதில் ஒரு ஓடிபி வரும், அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் மூலமாக வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்லை ஆதார் கார்டு மூலமாக வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக ஆதார் கார்டு மூலமாக நீங்கள் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைகளுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதும் நீங்களாக ஒரு பாஸ்வேர்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுங்க. அண்ட் அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ப்ரிவியூ பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதும் லாகின் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்க. லாகின் வித் ஆதார் மூலமா நீங்க வெரிஃபிகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாவே சைன் அப் பண்ணிடலாம். இல்லைனா உங்களுடைய ஆர்ஆர்பி அக்கௌண்ட் டீடைல்ஸ் மூலமா நீங்க சைன் அப் பண்ற மாதிரி இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு சைன் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணனதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் வரும். இதுல லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான டைம் ஒரு 30 நிமிடங்கள் மட்டும்தான். ஸோ அதுக்குள்ள நீங்க ஃபாஸ்டா அப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாவே படிச்சு பார்த்துருங்க. எக்ஸாம் வந்து நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல எழுதிக்கலாங்க. அண்ட் அதை ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் அவைலபிளா தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. தற்பொழுது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் 1 கேட்டகரியில் வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு. ஸோ அதற்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த இடத்துல டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிட்டு ஆர்ஆர்பியில் எந்த டிவிஷன் கீழே நம்ம வருவோம் அப்படின்னா சென்னை டிவிஷன் கீழே வருவோம். அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஆர்ஆர்பி சென்னை டிவிஷனுக்கு கீழே தான் வரும். ஸோ அதனால சென்னை அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், அதர் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன், ஒரு சில டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக ப்ரிவியூ பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட வேண்டியதான். பர்சனல் டீடைல்ஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு சில இன்புட் கொடுத்துருப்பீங்க. அது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து மேரிடா அன்மேரிடான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்களுடைய ரிலிஜியன் என்ன அப்படிங்கறத கொடுத்துருங்க. மதர் டங் கேட்டிருக்காங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கேட்டிருக்காங்க, தமிழ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இல்ல இங்கிலீஷ்ல எழுத போறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி எடுத்து பாருங்க. அதில் உங்களுடைய அடையாளத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ என்னோட இடது கையில் வந்து மணிக்கட்டில் ஒரு மச்சம் இருக்குது, விரலில் ஒரு மச்சம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அடையாளம், 2 அடையாளம், உங்களை பற்றின அடையாளத்தை நீங்கள் கரெக்டாக உண்மையான அடையாளத்தை நீங்கள் இந்த இடத்துல சொல்லணும். சரிங்களா? அதை வந்து இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. இதில் ஓபிசி அப்படிங்கிறது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே ஓபிசி தான். அன்ரிசர்வ்டு இருக்குது பொது பிரிவு, எஸ்சிஎஸ்டிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய வகுப்பு எந்த கேட்டகரியில் வருதோ ஜஸ்ட் அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓபிசிக்கு கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனில் வரீங்களோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி அதனுடைய நம்பராக இருக்கட்டும், சர்டிஃபிகேட் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும். 2வது ஆப்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஆப்ஷனுக்கு கீழே வரீங்களோ ஜஸ்ட் அதை நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இந்த டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணுறீங்கன்னா இங்கே ஃபில் பண்ணுற அதே டீடைல்ஸ் இந்த இடத்துல வந்துடும். ஸோ டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கேட்டகரி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் தென் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் பண்ணிடுங்க. அதே மாதிரி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இதில் தேவைப்படுதோ, இப்போ இபிசி கேண்டிடேட் அப்படின்னா அதற்கான ஆப்ஷன் கொடுங்க. நான் வந்து அந்த கேட்டகரியில் வரமாட்டேன், அதனால் நான் நோ அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். நீங்கள் ரயில்வேல இப்போ எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதற்கான ஆப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அன்எம்ப்ளாயா இல்லை சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இதில் ப்ரைவேட் வந்து மென்ஷன் பண்ணலை. அப்போ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வேலை அப்படின்னா நீங்கள் எல்லாருமே நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுக்கணும். சரிங்களா? அன்எம்ப்ளாயி கேட்டகரியில் இருக்கிறவங்களும் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இந்த ஜாபுக்கு 10th வரைக்கும் படித்தவங்க எலிஜிபிள் தான். 10th தாண்டி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஒரு வேளை நீங்கள் 10th முடிச்சிட்டோ இல்லை ஐடிஐ முடிச்சிட்டோ அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் எழுதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பே பண்ண ஃபீஸில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ ரீஃபண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணணுமோ அந்த பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக இன்புட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஜாபுக்கு குறைந்தது 10th இல்லையா? ஸோ அப்போ 10th அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும்.
எந்த ஸ்டேட்டில் நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துருங்க. எந்த போர்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஸ்டேட் போர்டா இல்லைனா சிபிஎஸ்சியா, அதை நீங்கள் தெளிவாக எழுதிருங்க. இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ரோல் நம்பர் 10th மார்க் ஷீட்டில் ரோல் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 10th மார்க் ஷீட்டில் டாப் ரைட் கார்னரில் ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் லைவ் இமேஜாக கேப்சர் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் மொபைல் மூலமாக கேப்ச் பண்ணி கூட இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, 49 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சருடைய டைமென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட்டத்துக்குள்ளே சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சரை ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் போட்டு இந்த டைமென்ஷனுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ப்ரௌஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்கணும். நான் ஒயிட் கிளாத்திங் நீங்கள் வியர் பண்ணியிருக்கணும். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களுடைய காதுகள் இரண்டும் நல்லா விசிபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக செல்ஃபி எடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி செல்ஃபி கிளியராக எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுடைய சாம்பிள்ஸ் நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சாம்பிள் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபிள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் கூலிங் கிளாஸ் போடக்கூடாது, பேக்ரவுண்ட் வந்து பிளைனாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஹேர் ஸ்டைல் அவங்களுடைய கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பிளர்ராக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனையும் பாருங்கள். கிளியராக இந்த மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஃபேஸ் நல்லா ஃபுல்லாக தெரியணும், காதுகள் நல்லா இரண்டு காதுகளுமே கிளியராக தெரியணும், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும், தலை நல்லா வாரிக்கோங்க. ஏன்னா கண்கள் இரண்டுமே நல்லா விசிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்ணாடி போட்டிருந்தா கூட நீங்கள் கண்ணாடியை கலத்தி வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாகவே உங்கள் கண் இரண்டும், காதுகள் இரண்டு, மூக்கு, வாய் எல்லாமே தெளிவாக விசிபிளாக இருக்கிற மாதிரி நீங்கள் நீட் பேக்ரவுண்டில் இருந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுங்க. ஈஸியாகவே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல அப்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஐ ஹவ் அப்லோடட் மை ஓன் சிக்னேச்சர் அப்படிங்கிற டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸை பே பண்ணிடுங்க. அவ்வளவுதான், இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த ஜாபுக்கு இப்பவே அப்ளை பண்ணிடுங்க. நீங்க டைம் டிலே பண்ணி அப்ளை பண்ணாதீங்க, சர்வர் ரொம்ப பிஸி ஆயிரும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.